இன்றைய தினம் ஓர் அற்புதமான ஞான தலைப்பின் கீழ் சில நுட்பமான ஞான செய்திகளை அறிந்து கொள்ளப் போகின்றோம். தமிழ் இலக்கியத்திலே, அதாவது தமிழ் கூறும் இந்த நல் உலகத்திலே ஒரு விசேஷமான வார்த்தை பதம் இருக்கின்றது. அது என்னவென்றால், அதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நிச்சயமாக நீங்கள் எல்கேஜி வகுப்பிலிருந்தே இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, எதை சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது, ஏன் சொல்லுகிறது, எதற்காக சொல்லுகிறது, இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நாம் அந்த ஞான பிரம்மாண்டத்தினுடைய எல்லையை அனுபவிக்க முடியும், பிறவி பெரும் பயனை அடைய முடியும், ஜென்ம லாபத்தை உணர முடியும் என்ற நுட்பத்தோடு இந்த தொடர் சொற்பொழிவை தொட்டு தொடர்கின்றோம். அது என்ன தமிழ் வார்த்தை? நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே கணியன் பூங்குன்றனார் என்று ஓர் அற்புதமான தமிழ் புலவர் இருந்தார். அவர் உலகம் முழுக்க சுற்றித் திரிந்து ஒரு ப்ராவர்ப், ஆங்கிலத்திலே இதனை ப்ராவர்ப் என்பார்கள், தமிழிலே இதற்கு பெயர் சொல் அடை என்று பெயர். அவர் என்ன சொன்னார் என்றால், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது நமக்கு வரக்கூடிய தீமைகளாக இருந்தாலும் நன்மைகளாக இருந்தாலும் அது பிறர் தருவதனால் நமக்கு வரப்போவதில்லை. அப்படி என்றால் அந்த தீமையும் நன்மையும் நம்மால் நமக்கு ஏற்படுத்தி கொண்டாமா, நாமே நமக்கு துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வோமா என்ற கேள்வி நமக்குள் வருகிறது அல்லவா? இந்த பதத்தை ஆய்வு செய்வதற்கு முன்பு இந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற வார்த்தையோடு மட்டும் அவர் நிற்கவில்லை. அதற்கு முன்னாடி ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளு. இது என்ன சொல்கிறது என்றால், பிரம்மாண்டத்தை முதலில் அவர் இந்த உலகத்திலே விதைக்கிறார். இது என்னுடைய ஊர், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய தெரு, இது என்னுடைய மதம், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த குழுவை சார்ந்தவன், நான் இந்த அமைப்பை சார்ந்தவன், நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்று உன்னை நீ ஒடுக்கிக் கொள்ளாமல், இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆன்மீகத்திலே போனால், நான் இந்த ஆன்மீக குருவை சார்ந்தவன், நான் இந்த சபையை சார்ந்தவன், நான் இந்த சங்கத்தை சார்ந்தவன், நான் இந்த மையத்தை சார்ந்தவன் என்று எங்காவது நீ ஒடுங்கிவிடக் கூடாது மகனே. யாதும் ஊரே, இந்த மகா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் உன்னுடைய தேசமாக நீ நினைக்க வேண்டும். யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால், உன்னை அவர் முதலிலே இந்த பிரம்மாண்ட ராஜ சிம்மாசனத்திலே அமர்த்தி வைத்துவிட்டு பிறகு சொல்கிறார், தீதும் நன்றும் பிறர் தரவார். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று இந்த ரெண்டு வார்த்தை பதத்தை நாம் எப்படி வாழ்வியல் கோட்பாடாக கொள்ளப் போகிறோம்? இதோ வந்தோம், வாழ்ந்தோம், உண்டோம், இருந்தோம், இறந்தோம் என்று சென்று விடலாமே. இதற்காக இந்த ஞான தேடல் ஒரு கர்ம கணிதம். அதாவது நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ஒரு அற்புதமான நுட்பத்தை உங்களுக்குள் விதைக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு 8 வயது 10 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே இந்த கதையை எங்களது தகப்பனார் ஸ்ரீமான் சுந்தரேஷ் ஐயர் அவர்கள், நாங்கள் எல்லாம் ராமகிருஷ்ண மடத்திற்கு அடிக்கடி செல்வதுண்டு. அப்பொழுது அங்கு நாராயணியம் என்று ஒரு சொற்பொழிவு நடக்கும். ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு. அந்த நாராயணிய பட்டர், அந்த ஸ்லோகத்தை எழுதியவர் ஸ்ரீமான் நாராயண பட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகா கவி. அவருக்கு இலக்கணம் தெரியாது, தமிழ் மலையாளம் சுத்தமாக தெரியாது, ஒரு 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 பாமரத்தனமான ஒரு மனிதர். ஆனால் ஸ்ரீ குருவாயூரப்பன் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் நேசமும் கொண்ட ஒரு வெறித்தனமான ஒரு பக்தி கொண்டவர். அவருடைய வரலாற்றிலே ஒரு அழகான பதம் இருக்கு. ரொம்ப அற்புதமான கதை கேளுங்கள். நான் இதை என்னுடைய 8 வயது அல்லது 10 வயதில் இந்த கதையை நான் கேட்டேன். ராமகிருஷ்ண மடத்திலே எங்கள் அப்பா என்னை அழைத்து செல்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த கதையை சொன்னார்கள். ஒரு பிச்சைக்காரன் அந்த குருவாயூரப்பன் கோவில் வாசலிலே அமர்ந்து தினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அவனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது, இறைவா,
நீ என்னை கோடீஸ்வரனாக்கி ஒரு நாள் அழகு பாரு. அப்படி நீ என்னை கோடீஸ்வரனாக்கி விட்டால் நான் உனக்கு எடைக்கு எடை துலாபாரமாக தீர்த்த பிரசாதம் தருகின்றேன் எம்பெருமானே குருவாயூரப்பா, கிருஷ்ணா, மாதவா, மதுசூதனா, கிரிநந்தனா என்ற அந்த ஸ்ரீனிவாச பெருமானை மன உருக்கத்தோடு பிரார்த்தனை செய்வார். சரி, கிருஷ்ணருக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்முடைய பக்தன் கேட்டானே, அவனுக்கு உடனடியாக இந்த நிறைவேற்றி கொடுக்கணும்னு என்ன பண்றாரு, அந்த வழியாக ஒரு வாகனத்தில், 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனத்திலோ ஒரு நண்பர் பயணப்பட்டார். அவருடைய சட்டை பையிலிருந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டு அந்த பிச்சைக்காரனுடைய தட்டிலே விழுந்து விட்டது. பாருங்கள், கடவுள் நினைத்தால் ஒரு இரவிற்குள் ஒரு ஆண்டியை அரசனாக்க முடியும், ஒரு அரசனை ஆண்டியாக்க முடியும். இது கடவுளுடைய அற்புதமான கைங்கரியம். இந்த ஞான சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சில பேருக்கு வாழ்க்கையிலே துன்பம் இருக்கலாம், நோய் நொடிகள் இருக்கலாம், பிணிகள் இருக்கலாம், அதன் வழியாக கடன் வந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். மன உளைச்சல் இருக்கலாம், இதெல்லாம் எனக்கும் இருந்தது. ஆனால் கவலைப்படாதீர்கள். இது அத்தனையும் ஒரு வினாடியில் மாற்றக்கூடிய ஒரு வல்லபம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழும், நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கை இந்த கதை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த கதையின் முடிவிலே ஒரு சூக்ஷமம் இருக்கிறது. வார்த்தை சுத்தம், வாக்கு சுத்தம். வாக்கு சுத்தம் இருந்தால், வார்த்தை சுத்தம் இருந்தால் தீதும் நன்றும் பிறர் தர உனக்கு வரவே வராது. அவன் திருஷ்டி வைத்தான், எங்க வீட்டுக்கு வந்து இவன் பார்த்தான், அவன் செய்வினை வைத்தான், இவன் எனக்கு கேடு செய்து விட்டான், நான் அவன் வீட்டுக்கு சென்று வந்தேன், அதனால் எனக்கு துன்பம் வந்தது, அவர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள். எதுவுமே நடக்காது மகனே. உன்னுடைய வார்த்தை நாக்கிலே, அந்த நாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சுத்தத்தை, இதுதான் எண்ண தூய்மை. எண்ணத்தில் தூய்மை வருகின்ற போது எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை. யாரும் நம்மை கெடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அழகான ஒரு ஆங்கிலத்திலே, இதுக்கு நடுவில் ஒரு கிளைக்கதை சொல்கிறேன். ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவெர்ப் இருக்கு. என்ன அப்படின்னா, கப்பலை சுற்றி வெளியே முழுக்க கடலுக்கு நடுவில் கப்பல் இருக்கு, ஃபுல்லா தண்ணி இருக்கு. கப்பலை சுற்றி ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஆனா கப்பல் முழுகாது. என்னை வெளியே இருக்கக்கூடிய எத்தனை தண்ணீராலும் என்னை மூழ்கடிக்க முடியாது. ஆனால் எனக்குள் ஒரு சிறு ஓட்டை வந்து விட்டால் வெளியே இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரும் உள்ளே வந்து கப்பலாகிய நான் மூழ்கி விடுவேன். அந்த ஓட்டை வராமல் பார்த்துக்கொள் மகனே. அந்த ஓட்டை தான் மன உளைச்சல், மன அலைச்சல், மன அழுத்தம். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தற்கொலை செய்து கொள்கிறாயே, தோற்று போகிறோம் என்று வருத்தப்படுகிறாயே. எது தோல்வி, எது வெற்றி? கோடி கோடியாய் பணம் சம்பாதிப்பது வெற்றியா? போய் கேட்டுப்பார். எந்த பணக்காரனும் நிம்மதியாக இல்லை. அப்போலோ ஹாஸ்பிட்டலிலும் இன்னும் பல்வேறு விதமான மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் யாரும் ரிக்ஷாவில் வரவில்லை, எல்லாம் ஆடி காரில் வந்து செல்கிறார்கள். வார்த்தை சுத்தம். அந்த பிச்சைக்காரன் என்ன வேண்டினான்? இறைவா, என்னை கோடீஸ்வரன் ஆக்கிவிட்டால் நான் உனக்கு தீர்த்த பிரசாதம், எடைக்கு எடை தீர்த்து, நான் என்ன எடை இருக்கிறேனோ அந்த எடைக்கு எடை உனக்கு தீர்த்த. பிச்சைக்காரன் என்ன இருக்கும்? தண்ணி தானே இருக்கும். நான் எடைக்கு எடை உனக்கு தண்ணீர் பிரசாதம், தீர்த்த பிரசாதம் கொடுக்கிறேன். பகவானுக்கு என்ன? சரி ராஜா வச்சுக்கோ அப்படின்னு அந்த 2 சக்கர வாகனத்தில் போயிட்டு ஒரு பாக்கெட்ல இருந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை தவற விட்டான். அந்த டிக்கெட் அவனுடைய தட்டில் வந்து விழுந்து எடுத்து பார்த்தா 2 நாளைக்குள்ள அவனுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருச்சு. ஒரே பரமானந்தம், பரம சந்தோஷம். பகவானுக்கு நன்றி சொல்றான். ஆனந்த கண்ணீர் விட்டு, கிருஷ்ணா, முகுந்தா, முராரே, என் அப்பா பெருமானே, இந்த பிச்சைக்காரனை வந்து கோடீஸ்வரனாக மாற்றி விட்டாயே, நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன் என்று தெரியல. அவனுக்கு அப்படியே உடம்பு மனசு ஆனந்தப்படும். கிருஷ்ணா 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 என்று ஆனந்த கூத்தாடுகிறார். அப்போ அவனுடைய வார்த்தை கடமையை நிறைவேற்றணும் இல்லையா? அப்போ பணம் வந்தவுடனே எல்லா பேங்க் மேனேஜர் வந்து என்னுடைய பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, என்னுடைய பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. ஒரு 10-15 மேனேஜர் வந்துட்டான். அவனுக்கு ஒரே பரவசம், ஆனந்தம். இல்லை இவ்வளவு பேர் என்ன தேடி வராங்களே. அந்த அவங்களுடைய மனைவி வந்து, நீங்க பணம் வந்துருச்சு, இந்த கந்தல் ஆடையெல்லாம் போடாதீங்க, ஒரு பட்டு வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு வாங்க, கிருஷ்ணர் உள்ள போயிட்டு நாம நீங்க வேண்டிய அந்த பிரார்த்தனையை செலுத்திட்டு வரலாம் அப்படின்னு உள்ள போறான். அந்த குருவாயூரப்பன் கோவில் வாசல்ல அது பாருங்க, இந்த குருவாயூர் போனவங்களுக்கு தெரியும், அந்த கொடிமரம்
பக்கத்தில் அந்த கண் மணிகள்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சின்ன 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 மணிகளை போட்டு அந்த கையில் துழாவை சொல்லுவோம். அற்புதமான ஆலயம். உள்ள நுழைஞ்சாலே நெய் வாசம் மணக்கும். அருமையான அந்த ஸ்தலம். அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே இவனை சுற்றி அந்த துலாபாரத்தை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் நினைக்கிறான். ஐயா, நேற்று வரைக்கும் பிச்சைக்காரனாக இருந்தான், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான், கிருஷ்ண பக்தியில ஒரு அற்புதமான கோடீஸ்வரன் ஆயிட்டான், இன்னைக்கு ஒரு துலாபாரம் செலுத்த வராரு அப்படின்னு அவங்க துலாபாரத்துக்கிட்ட போன உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம போய் ஒரு அல்பம் ஒரு தண்ணியா கொடுக்குறது, நல்ல பெரிய பொருளா கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இதை கேட்குறாங்க. எடைக்கு எடை சக்கரை கொடுக்கலாம், எடைக்கு எடை விறகு கொடுக்கலாம், எடைக்கு எடை பால் கொடுக்கலாம், இல்லை எடைக்கு எடை பொன் கொடுக்கலாம், நம்மளுடைய வசதிக்கு என்னவோ, இல்லை எடைக்கு எடை நாணயங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் பட்டியலிட்டான். இட்ட உடனே இவன் என்ன யோசிக்கிறான், சரி நம்மக்கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, பகவான் கொடுத்தது தானே, இதெல்லாம் சேகரித்து எடைக்கு எடை காசாக கொடுப்போம், எதுக்கு தண்ணியை போய் கடவுளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. எண்ணம் வந்தோடனே அந்த துலாபாரத்தில் போய் உட்காரத்துக்காக உட்கார போகிறான். உட்கார போகிறோன்னு அவங்க மனைவி வந்து, ஐயா இதில் உட்காராதீங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்கு, நேற்று வரைக்கும் எங்கடா உட்காந்துருந்தனே, அந்த பட்டு வேஷ்டியை கட்டி வச்சுட்டு இந்த கந்தல் துணியை கட்டி அந்த எண்ணெய் பிசுக்கு தேர்ந்த அந்த துலாபாரத்தில் உட்காருங்க. அந்த பட்டு வேஷ்டியை கட்டி வச்சுட்டு எண்ணெய் பிசுக்கு அணிந்த அந்த பழைய வேட்டி அணிந்த துலாபாரத்தில் உட்காந்து நாணயத்தை மூட்டை மூட்டையாக சில்லறையை மாற்றி கொண்டு வந்து துலாபாரத்தில் ஒவ்வொரு வாரமாக வைக்கிறான். அது வைக்க 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 வாங்கிட்டே இருக்கு, ஏறவே மாட்டேன், இறங்கவே மாட்டேன், துலாபாரம் சமமாகவே மாட்டேன். அங்கே இருக்கிற பட்டர்கள் அல்லது நம்பூதிரிகளுக்கெல்லாம் ஒரே பிரமிப்பு, என்னடா கிருஷ்ணா என்ன சோதனை. அப்போ அந்த ஒருத்தர் வந்து நம்பூதிரிகளை போய் கூப்பிட்டு வந்து, ஒரு பெரிய நம்பூதிரி அவரை கூப்பிட்டு வந்து, ஆலயத்துடைய பிரதான நம்பூதிரியை கூப்பிட்டு வந்து, ஐயா இந்த மாதிரி துலாபாரம் வந்து சமமாகலை, என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோன்னா, அவர் உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட ஒரு தீர்த்தத்தை கொண்டு தண்ணியில் தெளிச்சுட்டு, ஐயா நீங்கள் என்னையா வேண்டுனீங்க, நீங்கள் வேண்டியது கொடுக்குறீங்களா, இல்லை என்ன நீங்கள் கொடுக்குறீங்க. அவன் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஏற்பட்டு, இல்லையா நான் வந்து பகவானுக்கு தீர்த்தம் கொடுக்கலான்னு தான் வேண்டினேன், ஆனால் இப்போ காசு வந்துருச்சுன்றதுனால கொஞ்சம் நாணயங்கள் கொடுக்கலான்னு விருப்பப்பட்டேன். அட முட்டாள் மனிதா, இறைவன் உன்னுடைய நாணயத்தையா கேட்டான், உன்னுடைய நாணயத்தை கேட்டான், உன்னுடைய வார்த்தை சுத்தத்தை கேட்டான், நீ அவனுக்கு தீர்த்தம் தானே கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு சொம்பு தீர்த்தத்தை காசெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு சொம்பு தீர்த்தத்தை கொண்டு வந்து தராசு வச்ச உடனே இந்த தராசு சமனாயிடுச்சு. பாருங்கள், பகவான் நாணயம் கேட்கவில்லை, உன்னுடைய நாக்கினுடைய நயம், நாணயம், உன் வார்த்தை சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். உனக்கு தோல்விகள் வராது, துன்பங்கள் வராது, தீதும் நன்றும் பிறர் தர வாராது. அந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் நாம் இத்தனை நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நுட்பம் என்னவென்றால், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற போது என்ன செய்கின்றோமோ அதை திருப்பி செலுத்தக்கூடிய மனப்பக்குவமும் தெளிவையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் உன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ காசையோ புகழையோ பட்டையோ மணியையோ அவன் விரும்பவில்லை. ஒரு முழம், ஒரு துளி, ஒரு மல்லிகைப்பூ எடுத்து வச்சா கூட போதும், அந்த துளசி தனம் எடுத்து வச்சா கூட துலாபாரம் சீராய். அப்பேற்பட்ட கருணை பொருந்திய அவனிடம் சென்று நாம் விளையாடலாமா? பிரபஞ்ச நாயகன் அல்லவா, விஸ்வரூப தரிசனத்தை அந்த அர்ஜுனனுக்கு காட்டிய மகா உத்தம புருஷன் அல்லவா, புருஷர்களில் உத்தமன் அல்லவா, புருஷோத்தமன் அல்லவா. தீதும் நன்றும் என்பது நம் நாக்கிலே இருக்கிறது. அடுத்தவர் சொல்வது அல்ல, அடுத்தவர் பார்ப்பதல்ல, அடுத்தவர் திருஷ்டி அல்ல, அடுத்தவர் வைப்பதல்ல, அடுத்தவர் கெடுப்பதல்ல, நம் நாக்கிலே நம் வாக்கிலே இருக்கிறது. அப்ப நாம் என்னெல்லாம் பண்ணணும், அப்ப நம்ம என்னெல்லாம் தீது பண்ணிட்டு வந்தோம், என்னெல்லாம் நன்மை பண்ணிட்டு வந்தோம், அதுக்கு ஏற்றபடி நம்முடைய துலாபார தட்டு இந்த பிரபஞ்சத்திலே ஆடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தராசு தட்டை நேர்படுத்துவதற்கு ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளும் தீர்க்கதரிசிகளும் பாரவான்களும் அவுலியாக்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இன்னும் தொட்டு தொடர்ந்து எத்தனையோ கோடிக்கணக்கான 1,00,000 நபிமார்கள் எல்லாம் வந்து இறங்கி, மகனே தீதும் நன்றும் பிறர் தர வாராமல் இருப்பதற்கான உளவை உனக்கு சொல்லித் தருகிறேன், இதை சிக்கன பிடித்துக்கொள் என்று அழுது புலம்பி சாம வேத தான தண்டத்தின் வழியாக இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறார்.
ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா, அப்பா உனக்கு 4 பேர் தெரியும். முதல்ல அந்த 4 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டு. யார் அவங்க? உன்னை 10 மாசம் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து எத்தனை வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும், விரும்பியது சாப்பிட முடியாது, விரும்பிய நேரத்தில் சாப்பிட முடியாது, சாப்பிட்டதெல்லாம் நீ உள்ள இருந்து சாப்பிடுவ, தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி அப்படி கொடுத்து அந்த தாய் கிட்ட போய் அந்த தாயை வயதான காலத்துல நீ கொண்டு போய் அனாதை ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் விடுறிய மகனே, நீ எத்தனை கோடி செல்வம் சேமித்து என்ன பயன்? என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் மகன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், ஆனா எங்க அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். உன் முதல் மன்னிப்பை தாயிடம் இருந்து ஆரம்பித்துக் கொள். அம்மா, நான் கருவாக வருவதற்கு முன் உள்ளே செல்லும் போது ஒரு வழி கொடுத்தேன், சென்ற பிறகு தங்கி இருந்து வழி கொடுத்தேன், வெளியே வந்த பிறகு வழி கொடுத்தேன், எத்தனை வழிகள் கொடுத்தேன். வாழும் காலத்தில் கோபம், சாபம், நல்லது கெட்டது, பேசுறது, கொள்றது, எத்தனை வழிகள் கொடுத்தேன். அம்மா தாயே, என்னை மன்னித்து விடு, என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளம்மா. ஆதிசங்கர் பகவத் பாதர் ஒரு பெரிய மகாபுருஷர். இந்து சனாதன தர்மத்துல அவர் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இன்னைக்கு 2500 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க காமகோடி பீடம், அந்த அற்புதமான மடத்தினுடைய ஆச்சாரிய பெருமகனார் பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் சிவ அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம்னு 163 வரிகள் கொண்ட ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த 163 வரிகளும் தாயிடம் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மூத்திர மலத்திற்குள் கிடந்தேனே இறைவா என்று அந்த தாயிடம் மன்னிப்பு கேட்க பழக வேண்டும். இப்போ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுவாங்களா? அவங்க என்ன பிரச்சனைன்னா, இது வலி, இது வேதனை அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது இயற்கை. எல்லாம் ஆடுதான் குழந்தை இருக்குது, மாடுக்கு தான் வலி இருக்கு. அப்போ இது வலி, இது துன்பம், இது கர்மா, கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆதி கர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞான பிரம்மாண்ட ரகசியம் நமக்கு தெரியாமலே இருக்கிறது. இந்த துன்பத்தையே இன்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் மாயை என்கின்ற மறைப்பு நிலை. இதெல்லாம் நமக்கு துன்பமாக இருக்கிறதோ, இதை கூட சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்தாலும் அடுத்தது எனக்கு இனிமேல் குழந்தையே வேண்டாம், ஐயோ இந்த வலி தாங்க முடியலவாங்க, அடுத்த 10ஆவது மாசம் இன்னொரு குழந்தை. அதுக்கு பேரு பிரசவ வைராகியம். இது வலின்னே அவங்களுக்கு தெரியாது, இது துன்பம்னே அவங்களுக்கு தெரியாது. மகன் தானே பாருங்க, அந்த காலத்துல 12 குழந்தைங்க 20 குழந்தைங்க. அப்போ உடல் பலம், மனபலம், ஆரோக்கிய பலம், அந்த வலிகளை எல்லாம் சுமந்து என்னை பெற்றெடுத்தாயே என்று ஒவ்வொரு மனிதனும் தன் தாயிடம் மன்னிப்பு கேட்க பழகினால் இந்த உலகத்திலே முதியோர் இல்லங்கள் இருக்க. யோசித்து பாருங்க. அப்போ அந்த தீதை நீ அவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் நாளைக்கு நீ முதியோர் இல்லம் செல்லாமல் இருப்பாய். இந்த உலகத்திலே எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்ய போகிறாய். இந்த அற்புதமான நிலம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மகா பிரபஞ்சம் என்பது உன்னிடம் பல கோடி விதைகளை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறது. நீ எதையெல்லாம் விதைக்கிறாயோ அதையெல்லாம் மீண்டும் அறுவடை செய்ய போகிறாய். இன்று இவர்களுக்கு செய்தால் நாளை மீண்டும் அது உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். அதனால் தாயிடம் மன்னிப்பு கேட்டு பழகி வந்தால் அவர்களுக்கு மன்னிக்க தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீ மன்னிப்பு கேட்க 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 உனக்குள் இருக்கும் ஆணவம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி ஆணவம் குறைந்தால் தாயிடமிருந்து அடுத்த மன்னிப்பு தந்தையை நோக்கி பயணப்படும். அப்பா கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கிறது? அப்பா, என்னை ஒரு ஞான சத்குருவிடம் கொண்டு போய் சேர்த்தாயே, எனக்கு கல்வி என்ற அறிவை போதித்தாயே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய அந்த ஞான பிரம்மாண்டத்தினுடைய அகரத்தை எனக்குள் புகுட்டி வைத்தாயே, நான் எந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும், எங்கே சென்றால் என் மகன் நன்றாக இருப்பான் என்று தேடி 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 எத்தனை எல்கேஜி வகுப்புகளில் ஏறி இறங்கினாயோ, என்னை தோள் மீது அமர்த்தி கொண்டு பார் மகனே, ஏதோ சாமி வருகிறது பார், அதோ இறைவன் வருகிறான் பார் என்று எத்தனை திருவிழாக்களில் என்னை தலைமீது சுமந்து சென்றாயோ, இந்த குடும்பம் என்ற சக்கரம் ஓடுவதற்காக எத்தனை முறை நீ ஓடி ஓடி உழைத்து இந்த குடும்பம் விளங்குவதற்கு நீ பொருள் ஈட்டி கொடுத்தாயோ, அப்பா நான் உனக்கு எதுவுமே செய்யலையப்பா, என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியலையே என்று ஒரு மகனும் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க பழக வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அறிவு வேலை செய்யும். நடாது
அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுன்றார். அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டா போதுமா? எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே, நான் தான் அனாதையாயிட்டேனே, எனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னே தெரியலையே, நான் யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? அருமை, உண்மைதான். ஏன்னா நம்ம அறிவு பாருங்க, எவ்வளோ நம்ம படிச்சதுனால, கற்றதுனால, பெற்றதுனால அறிவு அப்படியே பொங்கி வழியும். ஆமா ராஜா, உனக்கு அப்பா அம்மா இல்லைதான், ஆனா யாரோ ஒருவர் மூலமாக நீ பிறந்திருக்க, உனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியல, ஆனா எங்கேயோ பிறந்து வந்திருக்கல. நீ அனாதையாக இருந்தாலும் நீ வானத்திலிருந்து குதிக்கவில்லையே, யார் என்று உனக்கு தெரியவில்லை, இறைவன் தெரியப்படுத்தவில்லை. அதுதான் அப்பா உன்னுடைய மாபெரும் கர்மமே. அவன் மறைப்பு நாடகத்தை பார். அப்போ யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடியவருக்கு அம்மா என்னை மன்னித்து விடு, அப்பா என்னை மன்னித்து விடு என்று அந்த மாதா பிதாவிடம் உன்னுடைய மன்னிப்பை சமர்ப்பணம் செய்தால் மூன்றாவது ஒரு நபர் உனக்கு வாய்ப்பார். அந்த மூன்றாவது நபருக்கு பெயர் என்ன? அவர்தான் குரு பகவான், அவர்தான் சத்குரு. குருன்னு உடனே ஞானத்தை தேடுறதுன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எல்கேஜியில முதல் வகுப்பிலிருந்து எல்கேஜியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் எத்தனையோ படிப்புகள் படிச்சிருக்கீங்க. 1வது 2வது 4வது 5வது 10வது 12வது இளநிலை கல்வி, முதலில் இப்படி எத்தனையோ கல்விகள் படிச்சு வந்திருப்பீங்களே. எந்த கல்வியாவது நம்மளுடைய அறிவினுடைய தரத்துல படிஞ்சு இந்த கல்வியினுடைய தரம் உயர்ந்தது, சிறப்பானது என்று ஏன் நம் மனதிலே ஆழமாக பதியவில்லை? வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டுமேவா நாம் தேர்வு எழுதுகிறோம்? ஏன் நமக்கு பதியவில்லை? ஏன் அது புரியவில்லை என்றால், எந்த ஆசிரியர் பெருமகனாரையும் எந்த ஞான சத்குருமார்களையும் நீ மதிக்க தெரியவில்லை. தமிழ் ஆசிரியர்களையும் ஆங்கில ஆசிரியர்களையும் கணக்கு ஆசிரியர்களையும் பட்டப்பெயர் வைத்து அழைக்கிறார், அவர்களை கிண்டல் செய்கிறார். எத்தனை சினிமாக்கள் பாருங்கள், அந்த போர்டிலே அந்த கரும் பலகைகளை கிறுக்கி வைக்கிறார், ஆசிரியர் முகத்தை வரைந்து வைக்கிறார், அவருக்கு பட்டப்பெயர்கள் அளிக்கிறார். எப்படியப்பா உனக்கு கல்வி பயன்படும்? எப்படி உனக்கு அந்த கல்வி பயன்படும்? குருமார்களை அவமானப்படுத்துகிறாயே, கல்வி உனக்கு விளங்குமா? நீ எந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அந்த கல்வி உனக்கு பயனளிக்காது. குருமார்களிடம் மன்னிப்பு கேள். ஐயா, ஞான சத்குருவே, எனக்கு கல்வி போதித்த இறைவா, நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்றால், இன்றைக்கு லட்சங்கள் சம்பாதிக்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு அறிவுபூர்வமாக இருக்கிறேன் என்றால், அந்த கல்வியை போதித்தவன் நீ அல்லவா? இங்க இன்னொரு கேள்வி, நான் படிக்காதவன் தானே, நீ படிக்கவில்லை என்றால் கூட எங்கேயாவது தொழில் கத்துட்டு இருப்ப, ஆட்டோ ஓட்ட கத்துட்டு இருப்ப, இல்ல பஸ் ஓட்ட, ஏதோ ஒரு தொழில், அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவன் உனக்கு ஒரு குரு அல்லவா? அந்த குருவிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேள். மாதா, பிதா, குரு, இந்த 3 பேரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வாருங்கள். இந்த ஞானத்தின் பக்கம், இந்த வாழ்வியல் குருமார்களை கடந்து ஞான குருமார்கள் அடைஞ்ச பிறகு அவர்கிட்ட கேட்கிற மன்னிப்பு ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஆனந்தமானது. உடம்பெல்லாம் நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று அந்த குருபிரானை தன்னுடைய தகப்பனாராக நினைத்து, அப்பா அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் நான் சென்றே எந்த எனது அருட்புகழை ஏம்பியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா என்னை பிரியாத வரம் எனக்கு வேண்டும். எப்பேற்பட்ட குரு உனக்கு வாச்சிருக்காரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களையும் 10 லட்சம் கோடி குருமார்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் ஒரே குருவாக நினைத்து ஏக குருவாக வணங்கி ஆசானே ஈசன் என்று நினைப்பு உனக்குள் வர வேண்டும். அதற்கு அந்த குருவிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஐயா, நீ சொன்னது எதுவும் எனக்கு புரியல, என்னமோ சொல்றீங்க, வாசி யோகம்ன்றீங்க, குண்டல் யோகம்ன்றீங்க, மூச்சுல கடவுள் இருக்குன்றீங்க, கண்ணுக்குள்ள கடவுள் இருக்கீங்கல்ல, கனல் இருக்குன்றீங்க, உச்சிக்குழி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்திரதலம் என்று உடம்ப கூறு போட்டு இங்க இருக்கு அங்க இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியலையா? புரிய வைக்கிறதுக்காக இந்த மன்னிச்சிரியா என்று ஞான சத்குருவிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவர் உங்களுக்கு காட்டி தருவார். என்ன தெரியுமா? பல கோடி பொருள்கள் இருக்கு, பல கோடி விதமான ஞான பிரம்மாண்டம் இருக்கு. மெய்யென்பது எதுவென்று மெய்யாய் உணர்த்தினல் மெய்யோடு மெய்யாக மெய்வாழ்வு அளித்து நான் உய்கின்ற வடிதந்து உருவாக்கி வைத்து என் உயிராகி உடலாகி உணர்வாகி, இப்படி இந்த உணர்வு மயமான அந்த உணர்வு நுட்ப விஷயங்கள், ஆற்றலை காட்டினல் அருபுரி நூலுடன் ஆதிசிவன் ஆடிடும் ஆனந்தமும் காட்டி, காற்றினை காட்டி கைவல்யம் காட்டி,
இப்படி காட்டி காட்டி சித்தர்கள் காட்டி, சிவபீடம் காட்டி, கைலாயம் காட்டி, வைகுண்டம் காட்டி, வெட்டாத சக்கரம் காட்டி, பேசாத மந்திரம் காட்டி, வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம் காட்டி, இறையாத தீர்த்தம் காட்டி, மணிமண்டபம் காட்டி, கர்ப்ப கிரகம் காட்டி, காரிருள் காட்டி, ஒளி காட்டி, ஒலி காட்டி, நாதம் காட்டி, நாத பிரம்மாண்டம் காட்டி என்று 1000 காட்டி குரு உனக்கு காட்டி கொடுக்கிறார். ஆனால் ஒன்றுமே எனக்கு புரியவில்லையா என்று மீண்டும் மீண்டும் அவரிடம் வந்து கேட்கிறாயே, அவரிடம் மன்னிப்பு கேளப்பா. அப்போ என்ன தெரியுமா புரியும்? இத்தனை பொருளையும் 1000 காட்டிய ஒரே இடத்தில் காட்டுறாரே, இத்தனை பொருளையும் ஓரிடத்தில் காட்டி, இதுவென்று அதுவென்று ஏங்கி தவித்த என் சித்தத்தை மாற்றி சிவரூபமும் காட்டி, பித்தத்தை நீக்கினான் பிறவாது இரவாது பிரம்மமாய் ஆகிய பிறவி கடல் தாண்டி மொத்தத்தையும் காட்டக்கூடிய ஞான சத்குரு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்பார். அப்பேற்பட்ட ஞான வல்லமையை பெறுவதற்காக ஞான சத்குருவிடம் மன்னிப்பு கேள்வி. மாதா, பிதா, குரு. அடுத்தது யார் இருக்காங்க? தெய்வத்துக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்கிறது? படைச்சவனே நீதான், கர்மத்தை கொடுத்தவனும் நீதான், ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களை அள்ளி தெளித்தவனே நீதானடா. பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாற்றி விடுகிறாயே, நான் என்னடா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறது? கேள்வி மகனே, நான் கடவுள் என்று அறிந்து கொள்ளாமல் எதையோ கடவுள் என்கின்றாயே. கல்லினால் செய் தேவரும், கட்டையால் செய் தேவரும், பொன்னினால் செய் தேவரும், மஞ்சளால் செய் தேவரும், எதையோ கடவுள் என்கின்றாயே. உனக்கு ஞான தீட்சை கொடுத்த குருவை, மனிதனை செத்து போகும் மலத்தை கடவுள் என்கின்றாயே. அவன் பின் சென்று ஒடுங்குகின்றாயே. இவன் தான் கரையேற்றுவான், மரண பரியந்தத்திலே வந்து என்னை காப்பாற்றக்கூடியவன் இவன் தான், குருதான் என்று எவனவனையோ கடவுள் என்கின்றாயே. நான் தானப்பா மெய்யான கடவுள், என்னை அறிந்து கொள்ளவில்லையே. சிவவாக்கிய சொல்றார் பாருங்க, பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை. இது அப்படியே பாடலா கேளுங்க, இது கொஞ்சம் அருமையா உங்க கண்ணில் கண்ணீர் வரும். பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாழிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, சண்டியாய் படித்தெறிந்த சமய நூல்கள் எத்தனை எத்தனை, சாமி 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 என்று தண்டனிட்டதெத்தனை, மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை, அண்டர்கோங்கிருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. அண்டர்கோங்கிருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. எங்கப்பா போறீங்க? கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே. எங்க போய் தேட போறீங்க? காசி நகர் சென்று காலெடுத்தேன் பூரணமே, வாசிதனை கடவுள் என்று நம்பி ஏமாந்தேன் பூரணமே. அப்ப எங்க இருக்க சிவம்? நாற்ற உடலுக்குள் நவமணியாய் சுடரும் கூற்றை அறிய தவறிவிட்டேனே, சாம்பல் எனச்சாயும் சோற்று குடுவைக்குள் ஆம்பல் மலரை இழந்து விட்டேனே, எங்கெங்கோ இருக்கு இறைவன் என்று தேடி அலைந்தேனே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைந்து அலைந்து செத்து செத்து பிறந்து இறந்தேனே. தாய்மான சுவாமிகள் அழுது புலம்புகிறார். மூலக்கணல் விளைந்த முச்சூடர் சன்னதிக்குள் அந்த ஞான முத்தினை அறியாமல் செத்தழிந்து போனால் என் செய்வேன் பூரணமே என்று எத்தனை ஞானிகள் இறைவா உன்னுடைய அந்த அற்புத திருமகிமையை அறிந்து கொள்ளாமல் இறந்து போனால் என்ன செய்ய போகிறேன் என்று வேதனைப்படுகிறார்களே. அப்போ மெய்யான தெய்வத்தை, அசல் தெய்வத்தை, ஞான தெய்வத்தை, பிரம்மாண்ட நாயகனை அறியவில்லையே, அறிய முடியவில்லையே என்று வருத்தப்படுங்கள், ஏற்கப்படுங்கள், கண்ணீர் சிந்துங்கள், மன்னிப்பு கேள். மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 மெய் அடியார்களுக்கு மன்னிப்பு கேட்டு பழகி வந்தால் தீதும் நன்றும் பிறர் தரவார். எந்த தீமையும் எந்த நன்மையும் அடுத்தவன் தர தேவையில்லை. உன் வாக்கு சுத்தமாகிவிடும்.
ஆரம்பத்திலே ஒரு கதை கேட்டோமே, பகவானுக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாயோ அதை கொடுக்க நினைப்பாய். இந்த பிரபஞ்சத்திற்கு எதை கொடுக்க நினைக்கிறாயோ தன்னை போல் அடுத்தவனை நினைக்க பழகுவாய். எல்லோரும் உனக்கு சகோதரனாக தெரியும். யாரும் யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டார்கள், தோஷம் கொடுக்க மாட்டார்கள், பாவம் அளிக்க மாட்டார்கள். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே அவன் கொண்டோடி போவான். கருவழி சித்தர் எப்படி அழுகிறார் பாருங்கள். பாவம் செய்யாமல் எப்படி இருப்பாய்? மன்னிப்பு கேட்க பழகினால் உனக்கு பாவம் செய்ய தோன்றாது, அடுத்தவனை கெடுக்க தோன்றாது. நீ உனக்கு நம்முடைய அறிவு இன்னொரு கேள்வி கேட்கும், நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவன் தான் என்ன மன்னிக்க மாட்டேன்றான். பாருங்க, பங்காளிக்குள்ள சண்டை இருக்கும், அண்ணா தம்பிக்குள்ள சண்டை இருக்கும், அக்கா தம்பிக்குள்ள சண்டை இருக்கும், மாமா மாமி, சித்தப்பா சித்தி, சார்புகள், உறவுகள், நண்பர்கள், இப்படி எல்லோரிடமும் மன்னிப்பு, இந்த 4 பேரிடம் மன்னிப்பு கேட்க பழகினால் நீ 1000 பேரிடமும் மன்னிப்பு கேட்கும் எண்ணம் உனக்கு வர படிப்படியாய் வர ஆரம்பிக்கும். மன்னிப்பு கேட்டு பழகினால் உனக்கு ஆணவம் இருக்காது. அடுத்தவன் அவன் மன்னிக்கிறான் மன்னிக்கவில்லை என்பதை பற்றி கவலைப்படாதே. மன்னிப்பு என்கின்ற மகத்துவத்தை, மலர் கிரீடத்தை உன் தலையிலே சூடிக்கொள். நீ ஞான கம்பீரத்துக்கு, ஞான பிரம்மாண்டத்துக்கு தயாராகி விடுவாய். அடுத்தவனை பற்றி கவலைப்படாதே. மன்னிக்கும் பழக்கத்தை, மன்னிக்கும் மாண்பை சுமந்து கொண்டால் உன்னுடைய மூளையிலே, உன்னுடைய அந்த முகுலத்திலே ஒரு அற்புதமான திரவம் சுரக்குவான். அது குளிர்ச்சி அடையும். உனக்கு எத்தனை டென்ஷன் இருந்தாலும், எத்தனை மன உளைச்சல் இருந்தாலும், எத்தனை மன அழுத்தம் இருந்தாலும், எத்தனை வலிகள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள், வலிகள் எது இருந்தாலும் அங்கே உள்ளே இருந்து ஒரு ஆத்ம சாந்தி கிடைத்துக் கொண்டே இருக்கும். காரணம், இந்த பிரபஞ்சம் முழுக்க நீ மன்னிப்பு விதைகளை தூவி இருக்கிறார். உன்னுடைய பாவங்களும் அதனால் மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பு கேள், உன் கர்மத்திற்கு மன்னிப்பு கேள், உன் பாவத்திற்கு மன்னிப்பு கேள். மீண்டும் பிறக்கா வண்ணம் இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்திலே சென்று சேராத வண்ணம் மன்னிப்பு கேள். இந்த மாதா, பிதா, குரு, தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்க 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 இந்த 4 பேர், 4000, 40,000, 4 லட்சம் பேர் நீ சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் மன்னிப்பு என்பதை முன்னெடுத்து செல்வார். உனக்கு மந்திரம் தேவையில்லை, தீட்சை தேவையில்லை, உபதேசம் தேவையில்லை, எங்கோ சென்று இதுதான் சபை, குரு என்று ஒடுங்க தேவையில்லை. மன்னிப்பு என்ற மகத்துவத்தை கையேந்திக்குள். அதுவே உன்னை தாங்கும், காக்கும் கேடயமாக செயல்படும். இந்த எண்ணம், இந்த உணர்வு, இந்த பக்குவம் உனக்குள் ஏற்பட்டு விட்டால் இறைவன் கொடுக்கின்ற தீட்சை மகத்துவமான அந்த பெரும் தூண்டலுக்கும், உன்னை தூய்மைப்படுத்துவதற்கும் அந்த தீட்சை உனக்கு உதவியளித்து உன்னை பக்குவப்படுத்தி மன்னிப்பு என்ற எல்லையிலிருந்து உன்னை மாற்றிப்போம். என்ன சொல்றீங்க? மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு மன்னிப்புங்கிற எல்லையில மாற்றி போடுமா? ஆமா. மன்னிப்பு கேட்டுக்கொண்டே எத்தனை நாள் இருக்க போகிறாய்? மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால், மன்னிப்பு கேட்கும் எண்ணம் உனக்கு பழக்கத்திலே வந்து கொண்டே இருந்தால் மன்னிப்பு என்ற எல்லையிலிருந்து மாற்றி போடப்படுவாய். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நன்றி சொல்லி வாழும் வாழ்க்கை. இறைவன் இந்த உலகத்திலே உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள் எல்லாம் அவன் என்ன கொடுத்தாலும் நன்றி தெரிவித்து வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு வரமாக, பிரசாதமாக, வரப்பிரசாதமாக, திவ்ய பிரசாதமாக உன் பிறவி முழுக்க நன்றி சொல்லி வாழும் வாழ்க்கை உனக்கு வாய்க்கும். மன்னிப்பு எப்படி கேட்பது? விசுவாசத்தோடு, கண்ணீரோடு. அப்பா, நான் தவறு செய்து விட்டேன். நீ தவறே செய்யாமல் இருந்தால் கூட பழி உனக்கு வருகின்ற போது என்னை மன்னித்து விடு எம்பெருமானே என்று இந்த பிரபஞ்சத்திடம் கேட்க 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 நன்றி சொல்லி வாழும் வாழ்க்கை உனக்கு வாய்க்க ஆரம்பிக்கும். நன்றியை பற்றி எப்படி நன்றி சொல்வது? யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்வது? நன்றி சொல்வதால் நமக்கு என்ன நிகழும்? மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்று நன்றி சொல்லும் வாழ்க்கை வரும். நன்றி சொன்னால் என்ன நிகழும்? ஞான பிரம்மாண்டம் எப்படி வாய்க்கும்? ஞான பிரம்மாண்டம் என்றால் என்ன? ஆதி கர்மம் என்றால் என்ன? அந்த மூல பிரம்மாண்டத்திடம் எப்படி செல்வது? மகாஸ்ரீ இருப்பு என்ற அந்த இருப்பு நிலை எப்படி இருக்கிறது? வெளிப்பட்டதெல்லாம் மலம், வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிகழ்கால நித்திய வைப்பை உணர்வதற்காக இந்த மன்னிப்பும் நன்றிகளும் ஒரு அற்புதமான திறவுகோலாக, உளவு சொல்லாக பயன்படுத்தி வாழ்ந்து பாருங்கள். இதுதான் பிறவி பயனுக்கான மூல பிரம்மாண்டம். இந்த உணர்வு, இந்த மன்னிப்பு கேட்கும் பழக்கம் நமக்குள் வர 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 யாதும் ஊரே
யாவரும் கேள்வி. நாம் எந்த இடத்துக்கு வருவோம்? அவன் இந்த இனத்தை சார்ந்தவன், இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இவனோடு நாம் சண்டை கொள்ள வேண்டும். என்னுடைய மத கோட்பாட்டுக்கு எதிராக இவன் இருக்கிறான், என்னுடைய சடங்குகளுக்கு எதிராக இவன் இருக்கிறான், என்னுடைய இனத்துக்கு எதிராக இவன் இருக்கிறான் என்ற எண்ணம் வருமா? யாரும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கின்ற எண்ணம் வரும். எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்க பழகினால் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற அந்த பரிபக்குவம் ஏற்பட்டவுடன் தீதும் நன்றும் தரவார். இந்த இன்பமும் துன்பமும் அடுத்தவன் தராமல் உன்னை நன்றிக்கு வித்தாகக்கூடிய ஒரு ஞான மனிதனாக, ஞான பிரம்மாண்டத்தின் வழிகாட்டியாக உன்னை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அழகான பாதை உன் வாசலில் துவங்காகிறது. எனவே என்பதை தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற இந்த ஞான தொடர் சொற்பொழிவிலே இன்றைய முதல் பகுதியிலே நாம் உள்வாங்கிக் கொண்ட விஷயம் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான விஷயம். காலடியிலே பிறந்து ஆதிசங்கர பகவத்பாதராக வளர்ந்த அந்த மகா பெரியவர் சொன்ன அற்புதமான ஸ்லோகத்தை வாங்கி படியுங்கள். சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். தாயிற்கு எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், தந்தைக்கு எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், குருவிடம் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், இறைவனிடம் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த மன்னிப்பு பட்டியலை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதன்படி மன்னிப்பு சமர்ப்பணம் செய்து நன்றிக்கு பயணப்பட்டு நன்றியிலிருந்து விடுபட்டு மன்னிப்பும் நன்றியும் அற்ற தளத்திற்கு நாம் சென்று ஏக பிரம்மாண்டமாய் நிறைய அந்த ஆதி பரிபூர்ணம் நாம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய விசேஷமான ஞான சொற்பொழிவை நிறைவு செய்யும் இந்த திருவாயிலை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாரும் யாரையும் கெடுக்க நினைக்காதீர்கள், யாரும் யாருக்கும் சாபம் கொடுக்காதீர்கள், யாரும் யாருக்கும் தோஷம் வைக்காதீர்கள், யாரும் யாருக்கும் செய்வினை செய்யாதீர்கள். இன்று விதைத்தது நாளை உனக்கு வந்து சேரும் மகனே. இன்றைக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நாளைக்கு அது 10 மடங்கு 100 மடங்கு உன்னிடமே வந்து சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்வாங்க, நீ என்ன சொல்றியோ அது உன் மடியிலேயே வந்து விடும் என்று சொல்வார்கள். யாரையும் கெடுக்க வேண்டாம், எல்லோரும் இன்புற்றிருப்போம். இந்த பிரபஞ்சம் அவனுடையது, இந்த பிரபஞ்சம் அவனுடைய. சொத்துக்காக, காசுக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, ஆடம்பரத்துக்காக, இனத்துக்காக, மதத்துக்காக ஒருவனை அழித்து இந்த உலகத்தை இரத்தக்கரையால் நிரப்பாதீர்கள். பூக்களால் கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே என்ற வார்த்தையை நன்றாக அழுத்தமாக கோடிட்டு பார்த்தால் இந்தியா மட்டும், தமிழகம் மட்டும், சென்னை மட்டும் அல்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க யாதும் ஊரே. அது யாதும் ஊரேன்னு சொல்லாது, யாதும் ஊரே. இவன் கருப்பினத்தவன், இவன் வெள்ளை இனத்தவன் என்று இனபேதம் பிரிக்காதீர்கள். கருப்பர்கள், வெள்ளையர்கள், இன்னும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அவன் இவன் அவன். யாதும் ஊரே யாவரும் கேளி. நம் தமிழ் வேதம், தமிழுடைய மகா அற்புத நுட்பம், இதை உலகத்துக்கு சொல்லுங்கள் தமிழாய்ந்த நண்பர்களே. தமிழை இந்த உலகத்திற்கு சொல்லுங்கள். நாளை தமிழ்தான் இந்த உலகத்தினுடைய முதல் மொழியாக, ஞான மொழியாக, வேத மொழியாக, பிரம்மாண்ட மொழியாக விளங்கும். தமிழை தூக்கி பிடிப்போம். தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த தங்கத் தேரை உலகம் முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற எண்ணம் நமக்குள் வளர்ந்தால் தீதும் நன்றும் பிறந்தரவாறு. யாரும் யாரையும் கெடுக்க வேண்டாம், யாரும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய வேண்டாம், எந்த நன்மையும் செய்ய வேண்டாம். மன்னிப்பு கேட்டு பழகி வந்தால் தீதும் நன்றும் நம்மை விட்டு விலகி அந்த இருவினை சேராத அந்த நிலத்திற்கு மன்னிப்பும் நன்றியும் அற்ற தன்மைக்கு இறைவன் நம்மை அழைத்துச் செல்வார். இந்த அற்புதமான சொற்பொழிவின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம். இதை கேட்டு ரசித்து உள்வாங்கி உணர்ந்து தெளிந்த அத்தனை மெய் அடியார்களுக்கும் அடியேனின் பணிவு கலந்த நன்றியையும் மன்னிப்பையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். சகலமும் சித்தி பெறும்.